வணக்க மக்களே, அளவுக்கு அதிகமாக குடிக்கிறதுனால என்ன ஆபத்துன்றதை சொல்லிடுறேன். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிங்கிள் பீர் குவார்ட்டரோடு ஆரம்பிக்கிற இந்த குடி, அதாவது ஆனந்தமாக குதூகலமாக உல்லாசமாக குடிக்கிற குடி பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுது அப்படின்னா, பிச்சைக்குடி எச்சக்குடின்ற நினச்சிக்கு போயிடுது. அதாவது பார்த்தீங்கன்னா, 10 ரூபா நீ கொடு, 20 ரூபா நீ கொடு, அடுத்து வச்சுருந்து எச்சி கிளாஸ் எடுத்து அதில் சரக்கு ஊற்றி குடிக்கிற நிலைமைக்கு போயிடுது. நிறையா ஒயின் ஷாப்புகள் இந்த சம்பவத்தை பார்த்துருப்பீங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, ஆரம்பத்தில் பாக்கெட் நிறையா காசை வச்சுக்கிட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிட்டு ஒயின் ஷாப்பில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஆப்பிள் பழத்தை கொடு, ஆரஞ்சு பழத்தை கொடுன்னு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு, சிக்கனை கொடு, மட்டனை கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி, முட்டை அவிச்ச முட்டை, அதுபோல் ஆப்பாயில் ஆம்லேட்டுன்னு வளவளமாக விதவிதமான ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்டவங்க தான் கடைசி கட்டத்தில் பிச்சைக்குடி எச்சக்குடின்ற நிலைமைக்கு போயிடறாங்க. இது எல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நிறைய பேர்த்து உணர்ந்துருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே மதுவுக்கு அடிமையானவங்கன்றதுக்கு அர்த்தம். அதாவது ஆரம்பத்தில் கொஞ்சமாக குடித்து அளவு அதிகமாகிடுச்சினாலே மதுவுக்கு அடிமையானது தான் அர்த்தம். இவங்க மது பழக்கத்துலேருந்து மீட்கணும் அப்படின்னா, கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், விருப்பம் உள்ளவங்களுக்கு இலவசமாகவும், விருப்பம் இல்லாதவங்களுக்கு அதுக்குண்டான செலவினங்களையும் செஞ்சு இதிலேருந்து வெளியே வர்றதுக்கான முழு வாய்ப்புகள் இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்திங்க. தேங்க்யூ மக்களே.